வணக்கம். வாங்க இன்றைக்கி அக்ஷய் வீட்டு சமையலில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நைட் டின்னருக்கு ரெண்டுத்துக்குமே எடுத்துக்கலாம். அது எல்லாருமே சாப்பிடக்கூடியது. பெரியவங்களுக்கெலாம் முக்கியமாக சுகர், டயாபெட்டிஸ் அவங்க இருக்கவங்களுக்கு, அவங்களுக்கெலாம் கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் கமெண்ட்ஸில் நிறைய பேர் விரும்பி கேட்ட ரெசிபியும் கூட இது பார்லி தோசை. பார்லி தோசை எப்படி செய்யறதுல அரிசியே சேர்க்காமல் பார்லி தோசை செய்ய போகிறோம். இப்போ இந்த மாவில் இட்லி ஊற்றலாமான்னு கமெண்ட்ஸில் கூட கேட்டிருந்தீங்க. இந்த மாவில் இட்லி இதை ஊற்ற போகிறேங்க. இட்லி ஊற்றி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நானும் இட்லி ஊற்றி பார்த்தேன். இட்லி ரொம்பவே நல்லா வந்துச்சு. இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி நமக்கு சில மாவில் நமக்கு இட்லி ஊற்றும் போது குழப்பு தன்மையெல்லாம் கொடுக்கும். அது மாதிரிலாம் எந்த குழப்பு தன்மையும் இல்லை. இட்லி தட்டில் நமக்கு இட்லியும் ஒட்டாமையும் வந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் இருக்குது, நிறைய நார் சத்து இருக்குது பார்லியில். இரும்பு சத்து, நார் சத்துலாம் இருக்குது. அதுவும் கிட்னி ஸ்டோன்ஸில், பித்தப்பையில் கல் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு வரப்பிரசாதம் பார்லி. ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பார்லி சூப் போட்டிருக்கோம். அதே மாதிரி பார்லியில் அடையும் போட்டிருக்கோம். இன்றைக்கி பார்லி தோசை அரிசியே இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அதுக்கு சைட் டிஷ் ஒரு காய்கறி வச்சு ஒரு சட்னி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரெண்டுமே ரொம்ப சத்தானது. இப்போ சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துடலாம். சட்னி கூட ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப நேரம்லாம் எடுக்காது நமக்கு. வெங்காயம் சேர்த்து ஒரு வதக்கிட்டு அடுத்தடுத்த பொருள் சேர்த்துடலாங்க. காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கூட ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். காரம் நம்மளுடைய விருப்பம். இது நார்மல் காரமாக தான் திட்டமாக இருக்கும் நமக்கு. அப்புறம் 4-5 பல்லு பூண்டை தோலோடவே கழுவி சேர்த்துருக்கேங்க. அப்படியே எல்லாத்தையும் ஒரு வதக்கினதுக்கு அப்புறம் அடுத்த பொருள் சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு கேரட், ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற கேரட்டை துருவி எடுத்து வச்சுருக்கேன். கேரட் துருவலில் அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 தடவை 3 தடவை நம்ம அப்படியே வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. கேரட்டில் இருக்க லேசாக அந்த ஈரப்பதம் நமக்கு போடுறது நமக்கு தெரியும். டக்குன்னு நமக்கு வதங்கிடும். இந்த சைஸில் கொஞ்சமாக புளி சேர்த்துடலாங்க. அந்த உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சேர்க்கும்போது ரொம்பவே கேரட்டில் ஒரு மைல்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். அதெல்லாம் சேர்க்கும்போது நமக்கு டேஸ்ட் சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழையை சேர்த்துடலாம். ஏன்னா கொத்தமல்லி தழை நமக்கு சீக்கிரமாக வதங்கிடும். அந்த சூடே போதும் கொத்தமல்லி தழை வதங்கிறதுக்கு. அதை போட்டு ஒரு கலந்து விட்டுட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இதையும் சேர்த்து ஒரு கலந்து விட்டுடலாங்க. இப்போ ஆற வச்சுட்டு இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ நான் வறுத்த வேர்க்கடலையை நல்லா தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 2 பெரிய டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் அதை போட்டு ஃபஸ்ட்டு வெறுமனே ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சட்னி பதத்துக்குள்ள அரைச்சிக்கலாங்க. சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். புளிப்பு, காரம்லாம் சாப்பிட்றதுக்கு. இது கூட தாளித்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளித்து சேர்த்துடலாங்க. இப்போ ஒரு ஹெல்த்தியான ஒரு சட்னி, கேரட் கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே அதுவும் ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சிடலாம். நம்ம நார்மல் தோசை, இட்லியோட கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்லி தோசைக்கு எப்படி நம்ம மெஷர்மெண்ட் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாங்க. இந்த பார்லி தோசை நம்ம அரைச்சிட்டு ஒரு எப்பயுமே போல் பார்லியை ஊற வைக்கிறது ஒரு 4 மணி நேரம் போல் நம்ம ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்லேயே நம்ம அரைச்சிடலாம். அரைச்சிட்டு எப்பயுமே ஒரு 6 மணி நேரம் ஒரு புளிக்க வச்சோம்னா ஒரு 5-6 மணி நேரம் புளிக்க வச்சாவே சரியாக இருக்கும். அதை மாதிரி தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்குலாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நம்ம இன்றைக்கி நாளைக்கு வேணுமா இன்றைக்கி ஊற வச்சு அரைச்சி அப்பயே யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ பார்லி இட்லி தோசை மாவுக்கு மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 1 கப், 1 கிளாஸ் பார்லி எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணுறோம், கப்போ கிளாஸோ எதுவானாலும் எடுத்துக்கலாங்க. இப்போ நான் 1 கிளாஸ் அளவுக்கு பார்லி எடுத்துக்கிட்டேன். அதே கிளாஸ்லேயே அரை கிளாஸ் அளவுக்கு முழு உருட்டு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ பார்லியில் பார்த்திங்கன்னா ஃபைபர் இருக்குது, உளுந்தில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் இருக்குது. அப்புறம் கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் நம்ம சேர்க்குறோம். இப்போ இதை நல்லா கழுவிட்டு ஒரு 4-5 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாங்க. 4-5 மணி நேரத்தில் நமக்கு நல்லா பார்லி ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம்.
தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம நார்மலாக மாவு எப்படி அரைப்போமோ அதை மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. திட்டமாக தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா மாவு வந்து நல்லா கெட்டி பதத்திலே இருக்கும். திட்டமாக நமக்கு இட்லி மாவு பதத்திலே நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள். இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியை மிக்ஸி ஜாரை கழுவி சேர்த்துட்டு நமக்கு உப்பு தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சிடணும். இப்போ நான் காலையில் ஊற்ற போகிறீங்கன்னா நைட்டே வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சிட்டோம்னா காலையில் ஊற்றுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம நைட் அரைச்சோம், இப்போ காலையில் வந்துட்டு தோசை ஊற்ற போகிறோங்க. இப்போ வெயில் நாள் இல்லை குளிர் நாளுன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு வந்து புளிப்பு தன்மை கம்மியாக தான் இருக்கும். அதே வெயிலில் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துலேயே நமக்கு மத்தியானம் ஊற வச்சு அரைச்சா நைட்டுக்கு ஊற்றிக்கலாம். ஒரு 7 மணிக்கெலாம் நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ தோசையை கல் காஞ்சிருச்சு ஊற்றிடலாங்க. தோசை வந்து நமக்கு நல்லாவே இழுக்க வருங்க. நல்லா நமக்கு மொத்தமாக வேணுனாலும் மொத்தமாக ஊற்றிக்கலாம், இல்லைனா மெலிசாக வேணும்னாலும் பிள்ளைங்களாம் மெலிசாக கேட்பாங்க, அதை மாதிரியும் ஊற்றிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா நெய் கூட ஊற்றி கொடுக்கலாம் தோசையில். இப்போ தோசை வந்துட்டு நமக்கு ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க, திருப்பி போட்டுடலாம். நல்லா சூப்பராக எடுக்க வரும் பாருங்கள். தோசை ஊற்றி கொடுத்தோம், பார்லி தோசைன்னே நம்ப மாட்டாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும் தோசை. இப்போ தோசை வெந்தாச்சுங்க, நமக்கு கல்லெல்லாம் ஒட்டாமையே நல்லா சூப்பராக வரும் தோசை. இப்போ தோசையை வந்து நம்ம டேஸ்ட் பார்த்துடலாங்க. தோசை சட்னி ரெண்டுமே சூப்பராக இருக்குது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் தோசையும் சட்னியும்.